கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை மீட்டவர், உங்களை மீட்கிறவர், இனியும் மீட்கப் போகிறவர். அந்த ஆண்டவர் இந்த பூமியிலே உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றும்படி சில சந்தோஷங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். கர்த்தருடைய மீட்பின் ஆசீர்வாதம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இஸ்ரவேலர் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்த பொழுது அங்கே அவர்களுக்கு தேவனை தொழுது கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை, தேவ ஆலயம் இல்லை, பலிகள் செலுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிந்தையான நாட்களை அவர்கள் அனுபவித்தார்கள், கடந்து சென்றார்கள். ஆனால் இங்கே மீட்பின் ஆசீர்வாதத்திற்கு சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். சிறுவேலர் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பொழுது அலங்கத்தையும் கட்டினார்கள், ஆலயத்தையும் கட்டினார்கள். அந்த ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை தொழுது கொள்வது என்பது ஒரு ஆசீர்வாதம். எந்த ஒரு தேவனுடைய மகனும் மகளும் ஆலய ஆராதனையை அசட்டை செய்யக்கூடாது. ஏனெனில் கர்த்தர் சொல்கிறார், என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நான் மீட்கப்பட்டு 40 வருடங்களுக்கு மேலாகிறது. ஆனால் இன்று வரைக்கும் ஒவ்வொரு ஆராதனைக்கும் நான் உற்சாகமாய் கடந்து செல்கிறேன். ஆராதனையில் தேவனை ஆராதிக்கிற நேரம், செய்தி நேரம் எல்லாமே என்னை பரவசப்படுத்துகிறது. ஏன் தெரியுமா? இட் ஷோஸ் யுவர் லவ் டுவர்ட்ஸ் யுவர் காட். ஒருவேளை ஆலயத்திற்கு போக விருப்பம் இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் உங்கள் ஆவியில் எங்கேயோ நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆலயத்திற்கு கடந்து செல்லுங்கள், ஜெப வீட்டிற்கு கடந்து செல்லுங்கள், ஜெபங்களை ஏறிடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அந்த ஆலயத்தில் தேவன் உங்களை மகிழ பண்ணுவார். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆலயத்திற்கு செல்ல தேவையில்லை, அது அவசியமில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரோடு கூட நீர் இடைப்படுவீராக. என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணி ஜெப வீட்டின் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, உடைய வலதுகரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று. வாலிபர்களே, ஆலயத்திற்கு போக வேண்டுமா, போனால்தான் கர்த்தரை தேட முடியுமா என்றெல்லாம் குதர்க்கமாய் பேசாதபடி கர்த்தருடைய நாளில் ஆலயத்திற்கு செல்லுங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள், அந்த ஜெப வீட்டின் நன்மையினால் நிரப்பப்படுங்கள். மே காட் பிளஸ் யூ.